எங்களை ஒருத்தர் கேட்கறதுக்கு ஈரக்குள்ள இரும்புலையாடா செஞ்சிருக்கு அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் ஒரு ஆள் சீமானால தான் மட்டும் கேட்க முடியும், மற்ற யாராலையும் அதை கேட்க முடியாது. சமூக நீதிக்காக போராடினா சாதிக்குள்ள அடைப்பீங்களா? இந்த இடத்துல முக்கியமான ஒரு பதிவை வைத்துக் கொள்கிறேன். அடிபட்டவர்களுக்காக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற நான் என்னை ஆதிக்க சாதி என்று சொல்லுகிறீர்கள். அடிபட்டவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற என்னையும் என் சகோதரர்களையும் ஆதிக்க சாதி என்று சாதிய சாயத்தை பூசுகிறீர்கள். அடிபட்டவர்கள் என்ன சாதி என்று உங்களுக்கு தெரியுமா? 6 பேர் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், 6 பேர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், ஒருவர் ஆசாரி சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒருவர் செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒருவர் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏலே என்னடா பண்றீங்க? காவல் நிலையத்தில் நடக்காத அக்கிரமங்களே கிடையாது. இன்னைக்கு நீங்க குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா தேடி அலைய வேண்டியது கிடையாது. அங்கதான் இருக்க குற்றவாளி. காவல்துறை எங்கள் நண்பன் கிடையாது. காவல்துறை உண்மையான குற்றவாளிகளின் நண்பன், காவல்துறை உண்மையான தீவிரவாதிகளின் நண்பன், காவல்துறை உண்மையான கொடுங்கோளர்களின் நண்பன், காவல்துறை பொதுமக்களுக்கு நண்பன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த காவல்துறையா நண்பனா இருக்க? கஞ்சா வித்திருக்கா 205 கிலோ, அவனை நீ ஒன்றும் பண்ணல, மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வச்சிருக்கிய பல்பீர் சிங், அவன்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? மிகப்பெரிய பயந்தாங்கொல்லி யாருன்னு கேட்டால் அது காவல்துறை, மிகப்பெரிய பயந்தாங்கொல்லி. ஏன்னா நிராதரவாக இருக்கக்கூடியவர்களை தாக்குபவர்கள், காவல் நிலையத்தில் 50 போலீசார் சேர்ந்த பிறகு ஒருவரை தாக்குபவர்கள், கையில் ஆயுதங்களோடு ஆயுதங்கள் இல்லாதவர்களை தாக்குபவர்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்கள் என்னுடைய அன்புக்குரிய தம்பி தங்கைகளே, அண்ணன்மார்களே. நீங்கள் கஞ்சா இருக்கலாம், சாராயம் இருக்கலாம், அடித்து பிழைக்கலாம், கந்து வெட்டிக்க விடலாம். ஆனால் காவல்துறைக்கு ஆதரவாக போர்டு வைப்பதற்கு நீங்கள் துணிச்சலாக இருந்து விட வேண்டும். இருந்தால் உங்களுடைய வழக்கு விடுதலை செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்படும். கேவலமா இல்லையா? தூக்குல தொங்கிடணும். காவல்துறையினர் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தேசிய ஒருமைப்பாடோடு இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்குவதில் மட்டும் கரெக்டா இருப்பாங்க, கிளீனா இருப்பாங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் பணமே கையில தொடமாட்டேன் பாரு, அவருக்கு ஒரு பெட்டி கடை இருக்குவாங்க. அந்த பெட்டி கடை தான் அவருடைய கம்யூனிகேஷன். அவர் வந்தோடனே சொல்லிடுவாரு, சுப்பையாவை பார்த்துட்டு அப்படின்னு பாரு. அந்த வெத்தலைபா கடையில் போய் அவங்க ஒரு 5000 ரூபாய் கொடுக்கணும். இன்னொருவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பணமெல்லாம் வேண்டாங்க அப்படின்பாரு. ஆனால் இவர் ஒரு மளிகை கடை வச்சிருந்தாருன்னா ஒரு 10 மூடை பாசுமதி அரிசி எடுப்பாரு, ஒரு இந்த பேரி கார்டு மட்டும் வச்சு. எல்லாமே லஞ்சம் தானடா, எல்லாம் லஞ்சம் தானே, எல்லாமே லஞ்சம் தானே. கேவலமா இல்லையா? கந்து வட்டிக்காரன் பூரா காவல்துறையில தான் இருக்கா. கணக்கெடுத்து சொல்லவா எத்தனை கந்து வட்டிக்காரர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள் என்று, எத்தனை பாலியல் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லவா? நைட்டு வீட்டில் படுக்கிறத விட அடுத்த வீட்டில் போய் படுக்கிறவன், லாட்ஜில் போய் படுக்கிறவன், பொம்பளையை கூட்டு போறவன் எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கெடுத்து சொல்லவா? அசிங்கப்பட்டுருவீங்க, கேவலப்பட்டுருவீங்க. ஒரு வழக்கறிஞர் என்னுடைய மிகப்பெரிய நண்பர். 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரிடாரில் நடந்து போயிட்டு இருக்கோம். அப்போ மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் போட்டிருக்காங்க. அந்த நண்பர் அதை எழுத போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி ஒரு பெண்மணி போயிட்டு இருக்காங்க, அவங்களுடைய பின்னழகை பார்த்து ரசிச்சு இவர் கமெண்ட் பண்றாரு. இவர் இன்னைக்கு ஒரு கோர்ட்ல நீதிபதியா இருக்காரு. எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும், கொஞ்சம் ரியாலிட்டியா யோசிச்சு பாருங்க, ஒரிஜினலா யோசிச்சு பாருங்க. என்னடா அவர் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நான் போனேன், எந்திரிச்சு ஓடிட்டாரு. அத்தாடி வர்றானே இதை சொல்லிவிடுவானுட்டு. அங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், என் ரத்தம் கொதிக்கிறது, என்னுடைய ஆட்சியில சமூக நீதி தலை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய அவல நிலை என்றால் நாங்கள் விடவே மாட்டோம், உடனடியாக போடு விசாரணை கமிஷனை என்று சொல்லி ஒரு விசாரணை கமிஷன் ஒரு அதிகாரியை நியமிச்சார் பாருங்க. அன்னைக்கே செத்தான் சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டான். யாரை போட்டிருக்கான்னு பார்த்தா சாராட்சியர். சாராட்சியர் என்றால் அதனுடைய மறைமுக பொருள் என்ன நினைச்சிட்டான்னா, பல்பீர் சிங் என்றால் அடிப்பவர், சாராட்சியர் என்றால் அதை மறைப்பவர். வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளான மீனிங் தான். ரொம்ப நீங்க டெவலப் பண்ண வேண்டியதில்லை. பல்பீர் சிங் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் வாசிம் அவர்களும் சீக்கிரம் முடிக்க சொல்லி எங்களுக்கு அன்பு கட்டளைகளை விட்டு கொண்டே இருக்கிறார்கள். சத்தியமாக அவர்களை பற்றி ஏதும் பேச மாட்டோம். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நடக்கின்ற எந்த ஊழல்களையும் பற்றி நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். நம்மை சுற்றிலும் காவல்துறையினர் இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அபாயகரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் காவல்துறையினர் இருக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ள போயிட்டோம். பாகிஸ்தானை தாக்கணும், சீனாவை தாக்கணும். சுத்தி இருக்க நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. என்ன பாகிஸ்தானுக்கு போயிட்டான? பாகிஸ்தான் இங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லா காவல்துறைக்கும் குற்றவாளிகளோடு தொடர்பு இருக்கும். எல்லாரோட சிடிஆரையும் நீங்க ஓபனா போட்டுருங்க பாப்போம். காவல்துறை எதுக்கு ஒரே போன் வச்சுக்கோங்க,
ஒரே ஃபோன் வச்சுக்கோங்க, உங்களுடைய சியூஜி மட்டும், அதுலயே எல்லாருக்கும் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் காலே பண்ணாதீங்க. தைரியம் இருந்தா நீங்க 1 இயர் வந்து யார்ட்டையும் பேசாம லஞ்சம் வாங்காம இருக்கீங்களான்னு பாத்துரும். உங்க காலை CDR போட்டா கண்டிப்பாக முடியாது. பாத்தீங்கன்னா 2-3 போனு, அதுல வர பட்டன் போனு. இன்னும் சில பேர் பேசும்போதே கேட்டுருவான், வாட்ஸ்அப் கால்ல வாங்க. என்னடா ரகசியம் பேச போறீங்க வாட்ஸ்அப் கால்ல? வாட்ஸ்அப் கால்ல வாங்கினாலே லஞ்சம் தான். செப்டம்பர் மாதத்திலே புதிய பேருந்து நிலையம் முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது. விசாரணை பண்ணுவதாக சொல்லக்கூடிய ஒரு ஏமாளி, அதாவது மோசமான அதிகாரி ஒருவர் அதற்குள் இருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து பேரம் பேசுவதற்கு ஒருவர் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது அந்த காருக்குள்ளே ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படும் போது அந்த வீடியோவை வெளியிடுவோம். இந்த பல்பீர் சிங் மீது உடனடியாக தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் ஒரு 6 மாசத்துல எஸ்பி ஆயிடுவார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50 ஸ்டேஷன் இருக்கும். எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு, எல்லா வழக்கிலையும் பல்ல புடுங்க அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேஷனுக்கு வருஷத்துக்கு 300 கேஸ் பதிவாகுது. குறைஞ்சது 1000 அக்யூஸ்ட் வந்துடும். ஒரு கேஸுக்கு 3 அக்யூஸ்ட் வச்சலாம். 1000 பேரை பல்ல புடுங்கன்னா 50 பேருக்கு 50,000 பேரை பல்ல பிடிக்கிடுவான். பல்பீர் சிங் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி முடிச்சு போகும்போது 15 லட்சம் பேருக்கு பல்ல பிடிங்கிருப்பா. தமிழகத்தினுடைய ஒரு பகுதி, முக்காவாசி தமிழர்கள் பல்லில்லாமல் தான் அலைவார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. இந்த செயலுக்கு இன்னமும் இந்த அரசாங்கம் அவரை கைது செய்யாமல் இழுத்தடிப்பது இந்த பொதுமக்களை ஏமாற்றுகின்ற செயல். இதையெல்லாம் துணிச்சலோடு தட்டி கேட்கின்ற ஒரே அமைப்பு இருக்கிறது என்றால் அது எங்களை போல புலிக்கொடியுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன், அருமைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களின் தம்பிகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்களுக்கு சமூக நீதியை கிடைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு இங்க இருக்க எல்லாருக்குமே மொட்டை அடிச்சுட்டு இருக்கான். இந்த தம்பிகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால், இந்த தம்பிகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால், இந்த தம்பிகளுக்கெல்லாம் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால், நாம் தமிழருடன் சேர்ந்து நேதாஜி சுபாஷனை ஆங்காங்கே அதிரடி வேட்டுக்களாய் வெடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அம்பாசமுத்திரத்தில் பல்புடுங்கி பல்பீர் சிங்கால் பாதிக்கப்பட்ட உறவுகளை ஒன்று சேர்த்து நீதிமன்றத்தில் சட்ட நீதியை பெறுவதற்காக வழக்கு தொடுத்து இதுவரை அந்த வழக்கில் வெற்றிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நேதாஜி சுபாஷ் சேனையின் நிறுவன தலைவரும் சட்ட நாயகனுமான அண்ணன் வழக்கறிஞர் மகாராஜன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருக வரவேற்று இங்கே ஒரு கண்டன உரை நிகழ்த்துமாறும் அன்போடு அழைக்கின்றேன். சட்டத்தை மீற மாட்டோம், சாவுக்கு அஞ்ச மாட்டோம் என்ற கொள்கை கொண்ட கூட்டத்தில் இருந்து என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு அண்ணனாக இங்கே என்னுடைய அண்ணனின் தம்பிகளாக கூடியிருக்கக்கூடிய நாம் தமிழர் அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய அன்பு தம்பி தங்கைகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கு பெற்றிருப்பதற்காக பெருமை அடைகிறோம். இந்த மகாராஜன் என்ன பேசப் போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிற ஆவல் இங்கு இருக்கின்ற தம்பி தங்கைகளை விட ஏதாவது நம்மை பற்றி பேசிவிடுவாரோ, நம்முடைய ஊழலை வெளிப்படுத்தி விடுவாரோ, நாம் செய்கின்ற மொல்லமாரித்தனத்தை முடிச்சொருக்கித்தனத்தை எல்லாம் எங்கே உடைத்து விடுவாரோ என்று காத்திருக்கின்ற அன்புக்குரிய உளவுத்துறை சகோதரர்களே, அதாவது ஒரு தவக்கலை இருந்திருக்கு. அந்த தவக்கலையை வந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது என்ன ஆராய்ச்சின்னா, அந்த தவக்கலை வந்து காலெல்லாம் வெட்டுனா அதால் வந்து குதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி. ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்ட்டு இருக்காரு. அந்த தவக்கலை குதிச்சிருக்கு. 2வது காலையை வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்ட்டு இருக்காரு. அதுவும் முக்கி தக்கி குதிச்சுட்டு 3வது காலையும் வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்ட்டு இருக்காரு. அது ஒத்த காலை வச்சு ரொம்ப முக்கி தக்கி குதிச்சுட்டு 4வது காலையும் வெட்டிட்டு ஜம்ப் அப்படின்ட்டு இருக்காரு. இந்த தவக்கலை குதிக்க முடியல, அமைதியாக அப்படியே இருந்திருக்கு. உடனே ஆராய்ச்சி குறிப்பு எழுதினாராம், 4 கால்களையும் வெட்டினால் தவக்கலைக்கு காது கேட்காது, 4 கால்களையும் வெட்டினால் தவக்கலைக்கு காது கேட்காதுன்னு எழுதினாராம். ஆக நம்முடைய காவல்துறையினுடைய புரிதல்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்கிறார்கள். ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதி
மாலை 5 மணி முதல் 8 மணி வரை என்று எங்களுடைய அன்பு அண்ணன்கள் கடிதம் கொடுத்தால் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. நல்ல வேளை அதிகாலை 4 மணி என்று சொல்லாமல் போனார்கள். இவர்களுடைய நியாயங்கள் எல்லாம், அதாவது இவங்க செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு நியாயமாக படுது போல இருக்கு. எந்த காவல்துறையினரும் ஹெல்மெட் அணிவது கிடையாது, எந்த போலீஸாரும் சீட் பெல்ட் போடுவது கிடையாது. பெல்ட் முதல்ல போட முடியாது, ஏன்னா வயிறு இங்கே எல்லாம் 15 மாதம் 20 மாதம் 10 தாண்டிடுது, அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சீட் பெல்ட் அது மேட்ச் ஆகாது முதல்ல. அப்போ இந்த காவல்துறையினர் என்னென்னா மக்களை, பொதுமக்களை, ஏய் ஏண்டா ஹெல்மெட் போடலை, 1500 ஃபைனு. எப்படி ஸ்பாட் ஃபைன் 1500, கோர்ட்டில் கட்டினா 10,000 5,000. அதை விட இன்னொரு ஃபைன் இருக்குது, அது இப்படி நேராக கொடுக்கக்கூடாது, பின்னாடி வழியாக கொடுக்கணும். அதில் சில பேர் மோதிரத்தையும் உருவிட்டு போயிடுறான், அது 2வது கதைன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிறகு பேசுவோம். ஆக இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது ரவுடிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், தீவிரவாதிகளிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், மொல்ல மாதிரி முடிச்சொரிக்கைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், கந்து வட்டிக்காரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்பதற்காக அல்ல, காவல்துறையிலிருந்து தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை பாருங்கள். இந்த ஆட்சியில் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி பெருசாக சொல்கிறேன். சாத்தான்குளம் வழக்கு நடக்கும்போது எதிர்க்கட்சியாக இருந்தார்கள். அன்னைக்கு சமூக நீதி தலை விரித்து ஆடியது. இன்றைக்கி அந்த சமூக நீதியை படுக்க போட்டு குழி தோண்டி மூடிட்டான். பல்பீர் சிங் விஷயமாக இருக்கட்டும், சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் 2 பேர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்குலையாவது இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்களா? சவால் விட்டு சொல்லுகிறேன். ஆனால் நம் அருமைக்குரிய தம்பிமார்கள், எவனாவது ஒருத்தன் அதுவான காட்டுக்குள்ள காவல்துறையில் இருந்த உளவுத்துறைன்னு ஒரு பிரிவு இருக்குது, யூனிஃபார்மே போட மாட்டாங்க. அது என்ன ஆக போகுதுன்னு கேளுங்க. ஒரு நாள் யூனிஃபார்ம் போடாமல் இருக்கிறது, அந்த யூனிஃபார்மில் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் இருந்துட்டு ஒரு நாள் மறக்க போகிறாங்க. அதில் பேஜ் எங்கே இருந்தது, அந்த கயிறு எங்கே இருந்தது, ரோப்பு, துப்பியை எப்படி போடணும், தலைகீழ போடுறதா நேரே போட. ஏன்னா மகாராஷ்டிராவில் ஒரு ஐஜி இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வு பண்ண உடனே துப்பாக்கியை கொடுத்து இதை துப்பாக்கியை லாக் எடுத்து விட்டு காக் பண்ணி சுடுங்க பார்ப்போன்னு இருக்காரு. 10ல் 9 பேருக்கு தெரியலையாம், 10ல் 9 பேருக்கு தெரியலையாம் துப்பாக்கியை எப்படி பிடிக்கிறது, அதை லாக் எப்படி எடுக்கிறது. அந்த தோட்டம் இங்கே உள்ள நம்முடைய வீரதீர காவலர்கள்லாம் சொல்லி கழிக்கிறார், நாங்கள்லாம் கரெக்டாக காலில் சுற்றுவோமப்பா. சவால் விட்டு சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்களிடம், நீங்கள் உண்மையிலே என்னுடைய சவாலை ஏற்க தயாராக இருந்தால் நாங்கள் ஓடுகிறோம். எங்கள் காலில் ஒரே ஒரு காவல்துறை கரெக்டாக குறிபார்த்து 10 அடி தூரத்திலிருந்து சுட்டுவிட்டால் அமைப்பை கலைத்து விட்டு நாங்கள் சென்று விடுகிறோம். சுட்டாகலாம், 8 மணிக்கு மேலே போனால் போதும், வீட்டிலே மரியாதை இருக்கா, தோசை சுட்டுட்டு இருப்பாங்க. தோசை சரக்கு சரக்குன்னு தோசை கொடுக்கணும். அந்த அம்மா வீட்டம்மா வையம், ஏய் அதையாவது கரெக்டாக சுடியா, கல்லை விட்டு வெளியே மாவு போயிட்டு இருக்குங்க, எதைத்தான் கரெக்டாக சுட்டிங்க, நீங்கள் எப்படி சுட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் குற்றவாளிகளை சுடுங்க, தப்பு இல்லை. ஒருத்த ஒரு கொடூர குற்றவாளி, கஞ்சா ப்ரொமோட் பண்ணுறான், விற்கிறான், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறான், அவனை சுடுங்க. அதை விட்டுட்டு இந்த சாராயம் காய்ச்சினா அவனை சுடுங்க. பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான், அவனை சுட்டாலே ஏற்றுக்கலாம். நீங்கள் சுடுறது யாரை சுடுறீங்க, அவனெல்லாம் விட்டுறீங்க. இப்போ பிரச்சனையே அதுதான், இங்கு சொல்லாமல் மறைக்கப்பட்ட பிரச்சனை அதுதான். இவர்களெல்லாம் பெரிய குற்றவாளிகள், அம்பாசமுத்திரத்திலே மிகப்பெரிய தீவிரவாத செயல்களை செய்தவர்கள், அல் உமாவுடன் தொடர்பு இருந்தவர் யார், வேதநாராயணனா, அவன் பொண்டாட்டி கூட தொடர்பு இருக்க முடியாமல் தான் பிரச்சனை. அல் உமாவுடன் தொடர்பில் இருந்தவர், ஏய் 9 மணிக்கு என் பொண்டாட்டியை பார்க்க தான் போயிருக்கேன். வேதநாராயணன் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர், அவர் பொண்டாட்டியை பார்க்குறதுக்கு 9 மணிக்கு போயிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக பிரிஞ்சிருந்துருக்காங்க. அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவருடைய ஒய்ஃப்கிட்ட இருந்திருக்கு. அந்த அம்மாட்ட போய் இந்த சர்டிஃபிகேட் ஏதோ அவசரம் வாங்க போயிருக்காரு. உடனே அந்த அம்மா ஃபோனை பண்ணிட்டாங்க, நம்ம காவல்துறை தான் எப்படி ஆளு, கொள்ளை நடக்குன்னா 4 நாள் கழிச்சு தான் வருவான், பொண்டாட்டி பிரச்சனை ஒன்று எவனும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான், வந்துட்டான். நேரே ஒய்ஃப்கிட்ட என்னம்மா பிரச்சனை, இந்த மாதிரி எங்கள் கணவர் இப்படி தகராறு பண்ணுறாரு. உடனே கணவரோட செல்ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டு, அதில் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். அவன் லைட்டாக தண்ணி அடிச்சிருக்கேன், அவனை இப்போ கூட்டு போய் செத்து போனான்னா லாக்அப் டெத்துன்னு ஆயிரும், மகாராஜன் ஒருத்தன் கொடுங்கோல இருக்கான், நம்மளை விட மாட்டேன் பயந்துக்கிட்டு, அட சண்டாளைங்களா போனை பிடிங்கிட்டு போயிருக்க.
பிடிக்கிட்டு போய் விகேபுரம் ஸ்டேஷனில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவனை வீட்டில் போய் கூப்பிட்டு போயிருக்கீங்க. அந்த ஆளை, ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிகிட்டு போய் உடைகளை எல்லாம் நிர்வாணப்படுத்தி, ஏய் என்னைய அது உடைகளை நிர்வாணப்படுத்தி, இது என்ன அவரை என்ன உடைகளை நிர்வாணப்படுத்தி என்ன செய்ய போகிறீங்க? உடைகளை நிர்வாணப்படுத்தி அது பல்ல உடைக்கன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் உடைகளை போய் நிர்வாணப்படுத்துகிற? உடைகளை எதுக்கு? அதாவது குற்றவாளிகள் லாக்கப்பில் வைக்கும்போது அந்த கைலியை கிழிச்சு அந்த வேஷ்டியை கிழிச்சு தூக்கில் தொங்கிடக்கூடாது, ஆபத்தில் போய் முடிஞ்சிரும்ன்ட்டு உடைகளை களைவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இவன் ஆட்டோ டிரைவர் அவ்வளோ பெரிய குற்றவாளியா? இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த வழக்குக்காக அவன் தூக்கில் தொங்கிட போகிறானா? 30 போலீஸ் ஏற்கனவே சுற்றி இருக்கீங்க, உடைகளை கலைந்து அவனை என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விட போகிறீங்களா? உங்களுடைய உடைகளை கலைந்தால் உங்களுக்கு தெரியும். அப்போ மாடிக்கு இவனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் எல்லா ஸ்டேஷனுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும் இருக்காது, படத்தில் மாதிரி வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி அது இருக்கும் இருக்காது. அது எப்பெல்லாம் ஒர்க் ஆகும்னா நம்மளை போன்ற ஒரு நியாயவாதிகள், போராட்ட குணம் மிகுந்த தம்பிகள் எல்லாம் அந்த காவல் நிலையத்தில் நடக்கின்ற அக்கிரமங்களை தட்டி கேட்டு காவல்துறையினருடைய இரும்பு கோட்டையை நாமெல்லாம் உடைக்கும் போது அந்த காவல்துறை கேமராக்கெல்லாம் ஒர்க் ஆயிரும், கரெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ஏதாவது காவல்துறையினர் உள்ளே வச்சு ஒருத்தனை அடிக்கிறான், ஒரு பாலியல் சம்பவம் நடக்கிறது, ஒரு லஞ்சம் வாங்குறான்னா அந்த கேமரா டைமிங்க்கு ஒர்க் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட கேமராக்கள் அது எந்த நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கான்னு எங்களுக்கும் தெரியல. குற்றங்கள் எல்லாம் வெளியில் நடக்கலை, காவல் நிலையத்துக்கு உள்ளே தான் நடக்கு குற்றங்கள், வெளியில் எங்கேயுமே நடக்கலை. மேலே கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த ஆளை கூப்பிட்டு போய் அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு ஏதோ பண்ண போகிறாங்கன்ட்டு. இந்த ஆள் பல்பீர் சிங்கு அவரும் ஒரு ஜட்டியோடு வந்திருக்கார். பாருங்கள், நீ மட்டும் தான் ஜட்டி போடுவியா, நானும் ஜட்டி போடுவேன்டா அப்படின்ட்டு. இந்த ஆள் கோடு போட்ட அண்டர்வேர் போட்டிருக்கேன், அந்த ஆள் பூ போட்ட டவுசர் போட்டிருந்திருக்கேன் போல இருக்கு. போட்டுட்டு கட்டிங் பிளேயரை கொடுறான் இருக்கேன். ஒரு ஆள்கிட்டேருந்து கட்டிங் பிளேயரை வாங்கி வாயை திறக்க சொன்னோடனே பல்ல பிடுங்க போகிறான்டா இவன், நம்ம பல்ல பிடுங்கிடுவான், கொல்லாமல் விடமாட்டான்ட்டு. ஐயா எனக்கு நம்ம ஆளுக தான் இயற்கையாகவே பொய் கொஞ்சம் பேசுவோம், ஐயா எனக்கு ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, பல்லுகளில் பிடிங்கிறாதீங்க செத்து. ஆனால் செத்து போயிடுவேன்றது உண்மை. பல்ல பிடுங்கினாங்கன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆம்புடேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு உறுப்பை அதை அந்த உறுப்பை துண்டித்து உடம்புலேருந்து எடுக்கிறது. அதில் முக்கியமான உறுப்பில் ஒரு சில உறுப்புகளை தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு உறுப்பு பல்ல பிடுங்கிறது. அந்த பல்ல பிடுங்கிட்டோம்னா அது வளராது. அவன் வருஷம் ஃபுல்லாக சாகுற வரைக்கும் யார்கிட்டயாவது பேசுனாங்கன்னா அந்த எச்சில் தெரிச்சுக்கிட்டே இருக்கும், வாய் ஓட்டையாக இருக்குன்ட்டு அப்படியே பொத்திட்டே அலைவாங்களாம், ஏதாவது வச்சு மாஸ்க்கு போடுற மாதிரி. அவனுக்கு நிரந்தரமாக கொரோனா மாஸ்க்கை மாட்டி விட ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன குழந்தைகள், ஒரு டாக்டர் சொல்கிறாரு, சின்ன குழந்தைகள் பல்ல பிடுங்கி பல்லு ஏதாவது வலி கீழே விழுந்துட்டு அப்படின்னா இந்த ஸ்கூல் போகும்போது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வாயை பொத்திட்டே அலையுவான். அவனுடைய புன்னகையை பறிக்கிற மாதிரி ஒருத்தனுடைய முகத்துடைய அமைப்பே மாறிடும். அத்தகைய கொடுமையான செயல்களை செய்யக்கூடாது, எவருக்குமே செய்யக்கூடாது, எதிரிக்கு கூட செய்யக்கூடாது. இதையெல்லாம் எங்களுடைய சகோதர சகோதரிகள் யாழ்ப்பாணத்தில் தான் அனுபவித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். 2009 போரில் அப்படிப்பட்ட ஒரு மிக பயங்கரமான ஒரு கொடுமை. ஒருவேளை ராஜபக்சேக்கும் பல்பீர் சிங் எதுக்கும் தொடர்பு இருக்கோ இல்லையே தெரில, எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்போ இவரை மேலே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் 2 பேர் தலையை பிடிச்சிக்கிட்டானா. அப்போ கூட என்னுடைய அண்ணன்மார்களை ஒத்தைக்கு ஒத்த உங்களால் காவல் நிலையத்தில் எதிர்கொள்ள துணிச்சல் கிடையாதா? எங்களுடைய கேள்வி அதுதான். அதாவது மிகப்பெரிய பயந்தாங்கொல்லி யாருன்னு கேட்டால் அது காவல்துறை, மிகப்பெரிய பயந்தாங்கொல்லி. ஏன்னா நிராதரவாக இருக்கக்கூடியவர்களை தாக்குபவர்கள், காவல் நிலையத்தில் 50 போலீசார் சேர்ந்த பிறகு ஒருவரை தாக்குபவர்கள், கையில் ஆயுதங்களோடு ஆயுதங்கள் இல்லாதவர்களை தாக்குபவர்கள். நீங்க தைரியமான ஆளா இருந்துச்சுன்னா எத்தனையோ தீவிரவாதி இருக்கு, அவன் நேருக்கு நேர் மோதி இருக்கணும்ல, மோத மாட்டீங்க, ஒரு படையை திரட்டிட்டு தான் போவீங்க. உண்மையிலே ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குன்னா, அதாவது பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, ஒரு தெருவில் பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு, பெரிய வெட்டு குத்தாயிட்டு ஒருத்தர் ஓடியாந்து இருக்காரு. அடுத்த தெருவில் ஒரு போலீஸ்காரர் போயிட்டு இருந்திருக்காரு. சார் அங்கே பெரிய சண்டை நடக்குது சார், 2 பேர் வெட்டிக்கிட்டு இருக்கான் இருக்காரு. யோ அது தெரிஞ்சுதான் நான் இந்த தெரு வழியாக போயிட்டு இருக்கேன் இருக்கான். எந்த அளவில் இருக்கு பாருங்க. அதாவது மிகப்பெரிய கேவலத்தின் உச்சம் இதுதான். இப்போ மேலே போயாச்சு, மேலே போய் இப்போ பல்ல
பிடுங்கணும். அவனுடைய தலையை பிடிச்சாச்சு, 2 பேர் கையை பிடிச்சாச்சு. அப்பையும் அந்த ஆள் வாயை திறக்க மாட்டேன்றான். ஏன்னா பல்வலி வந்து பிரசவ வலியை விட பல்லை பிடுங்கும் போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதை கவனமாக பிடுங்கலைன்னா உயிர் போயிருன்றான், மயக்கம் வந்துருன்றான். அப்போ அந்த பல்லை பிடுங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனை எல்லாம் இது ரெடி பண்ணி துடிக்க அப்படியே பல்லை பிடுங்கி எடுத்திருக்கான். இந்த ஆள் வந்து படபடப்பில் மேங்கியே கீழே விழுந்துடுறான். ஏண்டா பொண்டாட்டியை பார்க்க போனது ஒரு குத்தமாடா, பல்லை பிடுங்கிட்டீங்க. பொண்டாட்டியை பார்க்க போனதுக்கே பல்லை பிடுங்கிட்டீங்கன்னா வேறு யாரையாச்சும் பார்க்க போனால் எதடா பிடுங்கிருப்பீங்க? ஒன்றுமே புரியலை. ஆக இது ஒரு சூழ்நிலை. இன்னொரு நேருவில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர், ஒரு 8, ஒரு 3 பேர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறான். அதில் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பார்ட்டி ஆயிடுறான். அவனை 8 பேரையும் கூட்டு போயிருக்காப்ல. இதே போல் தலைவர் வந்து ராரா சரஸுக்கு ராரான்ட்டு டவுசரை போட்டு வந்துடுறாரு. அந்த அவ்வளோ பேர்த்துக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பல்லை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பல்லு 2 பல்லு பிடிங்கிட்டே இருக்காப்புல. அப்போ ஒருத்தன் சொல்கிறேன், சார் அது எங்கள் அண்ணன், அவருக்கு வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, தயவு செய்து அவர் யாராக இருந்தாலும் நீங்கள் மற்றதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து நமக்கு நடக்கக்கூடிய துன்பங்களை தாங்கிக் கொள்வோம், நமக்கு நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தாங்கிக் கொள்வோம், நமக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி வலியின் உச்ச வலி, பிரசவ வலியை விட வேதனையானது பல்வலி, பல்வலியை விட வேதனையான வலி ஒன்று இருக்கிறது என்றால் நம் கண் முன்னால் நம் மகன், மகள், மனைவி, அண்ணன் தம்பிகள், உடன் பிறந்தார்களை ஒருவர் கொடுமைப்படுத்துவதை பார்த்தால் எவ்வளவு வேகமும் வெறியும் ஒருவனுக்கு இருக்கும், அவ்வளவு வேகம். இப்போ என் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னை வந்து எங்கள் அம்மா முன்னாடி அடித்தா என்ன ஆகும்? என் தாய் என்ன செஞ்சுருப்பாங்க? சிங்கமான பாய்ந்து அவர்களை சிறைபிடித்திருப்பார்கள், கழுத்தை நெருத்திருப்பார்கள், கடித்து கொண்டிருப்பார்கள். இதுதான் நடந்திருக்கும். நம்ம கூடவே ஒரு தாய் மார்பிலே பால் குடித்த 2 குழந்தைகள் அப்படியே வளர்ந்து வர அண்ணன் தம்பியா. அதில் ஒரு அண்ணனை நம்ம முன்னாடி கண் துள்ள துடிக்க அந்த பல்லை பிடுங்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு வெறி வந்திருக்கும் பாருங்க. அப்படி பல்லை பிடுங்கும் போது எங்கள் அண்ணன், சார் என்ன எதுனாலும் பண்ணிக்கங்க, அவனுக்கு வந்து இப்போது கல்யாணம் ஆகி 3 மாதம் தான் ஆகுது அப்படின்னு இருக்கான். இந்த கொடுங்கோலை சண்டாளம் என்ன பண்ணியிருக்கான், டக்குன்னு பல்பீர் சிங் வந்து பால்பீர் சிங்காக மாறிட்டான். பாலை பிடிச்சிட்டான், டக்குன்னு பாலை பிடிச்சி தொங்கிட்டான். அட சண்டால பாவி, உன்னையெல்லாம் கொரில்லா செல்லில் போட்டு கும்மணும்டான்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது இது ஒரு வகை. அடுத்து வந்து இதெல்லாம் தாண்டிய ஒரு வழியை ஒன்று இருக்கிறது. நம்ம ஏகப்பட்ட வழியில் துடிச்சிட்டோம். பல்லு போச்சு, சொல்லு போச்சு, கேஸு போட்டாச்சு, எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நீதி கேட்டு போராடுறோம் பாருங்க. இதை விட கேவலமான வழி, இந்த வழியை கொடுப்பது அரசாங்கம். இது எவ்வளவு பெரிய வழி பாருங்க. இன்னொரு நேருவில் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அக்டோபர் 28ஆம் தேதி இந்த ஆள் வந்து பொறுப்புக்கு வர்றாரு. நவம்பர் 2ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு 2 பேரை தூக்கிட்டு போகிறாரு. உடனே சொல்லியிருக்காரு போலீஸை கூப்பிட்டு, பீச்சே பாட்டில் லக்காவோன்னு இருக்காரு, பின்னாடி பாட்டில் சொருவு அப்படின்னு இருக்காரு. உடனே ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்தா, தலையில கட்டி தொங்க விட்டான், வதக்குன்னு சொருகிட்டான் பாட்டில் எடுத்து. ஏட்டா அறிவு இருக்கா இல்லையா? பாட்டில் சொருகிற இடமாடாது. அதில் பாதி பாட்டிலில் ரத்தம் கொப்புளிச்சு ஓடி இருக்கு. அவன் வந்து ஒரு 3 நாளாக வந்து மோஷனே போக முடியலையா ஜெயிலில். அப்புறம் போய் வழக்கம் போல் கதை எழுதுவாங்களா, அதுக்கு ஒரு போலீஸ் இருப்பாங்க. ஒரு குரூப் அடிப்பான்னா ஒரு குரூப் வந்து ஆறுதலாக, தம்பி ஏன் தம்பி இப்படி பண்ணுற, வா நான் உன் அண்ணன் மாதிரி, உங்கள் அப்பா மாதிரி, வா நான் உன்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு கடைசியாக ஒன்று சொல்லுவார். நடந்ததெல்லாம் மறந்துடுடா அப்படிம்பாரு. டேய் என்னங்கடா நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? காவல்துறை எங்கள் நண்பன், காவல்துறை எங்கள் நண்பன். சத்தியமாக சொல்கிறேங்க, பெயர் அளவுக்குத்தான் அது நண்பன். காவல்துறை எங்கள் நண்பன் கிடையாது. காவல்துறை உண்மையான குற்றவாளிகளின் நண்பன், காவல்துறை உண்மையான தீவிரவாதிகளின் நண்பன், காவல்துறை உண்மையான கொடுங்கோலர்களின் நண்பன், காவல்துறை பொதுமக்களுக்கு நண்பன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த காவல்துறையா நண்பனா இருக்கேன்? ஏயா கஞ்சா வித்திருக்கான் 205 கிலோ, அவனை நீ ஒன்றும் பண்ணல, மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வச்சிருக்கிய பல்பீர் சிங், அவன்கிட்ட எவ்வளவு காசு வாங்கின? 135 பவுனை ரெக்கவரி பண்ணியிருக்கீங்க. பல்வேறு வீடுகளில் பொதுமக்களுடைய வீடுகளின் பூட்டை உடைத்து திருடி இருக்கிறான். அவனை மாப்பிள்ள மாதிரி அனுப்பி வச்சிருக்க. உண்மையிலே 135 பவுன் தான் ரெக்கவரியா, இல்லை வேற ரெக்கவரி பண்ணி நீ வச்சுக்கிட்டியா? அண்ணன் எனக்கு முன்னால் பேசிய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் நாம் தமிழருடைய சீமான் அண்ணனுடைய செல்லப்பிள்ளை, அவர் பேசும்போது சொன்னார், மரம் கடத்தல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? எத்தனையோ லாரிகள் எல்லா இடத்துலேருந்து கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியலையா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியலையா பல்பீர் சிங்?
எங்கள் தம்பிகள் எங்களுடைய அண்ணன்மார்கள் ஏதோ கோபத்தில் சண்டை போட்டான், பொண்டாட்டியிட சண்டை போட்டான், கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான், அவன் தான் உங்களுடைய இலக்கா, மற்றவங்களாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுத்திருப்பீர்கள்? உடனே போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட்சிகளில் தான் இந்த ஐடி விங்கு இதெல்லாம் இருக்கும். கட்சிகளில் ஐடி விங் இருக்கும். ஒரு மீட்டிங் நடக்குன்னா அந்த ஐடி விங்லேருந்து போஸ்ட் போடுவோம், இந்த மாதிரி மீட்டிங் நடந்தது, காவல்துறை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது, அல்லது காவிரி விவசாயிகளுக்காக ஆதரவாக நடைப்பயணம் நடந்தது அப்படின்னு அதை விளம்பரப்படுத்துவோம். ஆனால் இப்போ ஒன்று இருக்குது, காவல்துறையில் ஒரு ஐடி விங் உருவாக்கியிருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த பல்வீர் சிங் மாதிரி கொடுங்கோளர்களை நல்லவர்கள் போல அவங்க பேர் போட மாட்டாங்க, பொதுமக்கள் பேரை போட்டு சித்தரிச்சிருவாங்க. இப்படிக்கு இந்த ஊர் பொதுமக்கள் மட்டும் இருக்கும், தைரியமாக ஒருத்தன் பேர் கூட இருக்காது. அங்கே போய் கேட்டால் தான் தெரியும், அது சார் இந்த போர்டு யார் வச்சதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், பல்வீர் சிங் நல்லவர் என்று ஒரு போர்டு வைக்கப்பட்டது. நாங்கள் போய் கேட்குறோம் இந்த போர்டை யாரையா வச்சான்ட்டு, சார் சத்தியமாக தெரியாது சார், எவனோ ஒருத்தன் நைட்டாக வச்சுட்டு போயிட்டான்னு. அது யாருன்னு பார்த்தா, அந்த போர்டு வச்சவன் யாருன்னு பார்த்தா, அவன் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கினவன், அவன் கஞ்சா செல்லரு. அந்த கஞ்சா செல்லர் பாலியல் வழக்கில் சிக்கினவனை காவல்துறையினர் பேசியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி போர்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கஞ்சா வழக்கிலிருந்து விடுதலை. ஆக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்கள் என்னுடைய அன்புக்குரிய தம்பி தங்கைகளே, அண்ணன்மார்களே, நீங்கள் கஞ்சா விற்கலாம், நீங்கள் கஞ்சா விற்கலாம், சாராயம் விற்கலாம், அடித்து பிழைக்கலாம், கந்து வெட்டிக்கு விடலாம். ஆனால் காவல்துறைக்கு ஆதரவாக போர்டு வைப்பதற்கு நீங்கள் துணிச்சலாக இருந்து விட வேண்டும். இருந்தால் உங்களுடைய வழக்கு விடுதலை செய்யப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்படும். கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா? தூக்குல தொங்கலாம், தொங்கிடணும். நீங்கள் தொங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அதாவது இது ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழாவுக்கு வந்தார், அதுக்கப்புறம் சொன்னார் கல்யாண வீட்டிற்கு வந்தார். நீ தான் என்னோட பாலை பிடிச்சி தொங்கிட்டிய, நீ கல்யாண வீட்டுக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன, நைட்டு என்ன நடக்க போதாங்க? ஏண்டா உனக்கு எவ்வளோ ஒரு குரூர மனம் இருந்தா ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, கல்யாணமாகி 1 மாதம் தான் ஆகியிருக்கிறது, இவன் ஒரு காலத்திலும் அந்த மனைவியோடு தொடர்பிலே இருக்கக்கூடாது என்று அடுத்தவனுடைய பந்தை பிடித்து நசுக்குகிறாயே. நீ ஆம்பளையா இருந்தன்னா தன்னந்தனி காட்டுக்குள்ள விட்டு நீயும் டவுசரோட இல்லை, என்னுடைய தம்பி தங்கைகளும் டவுசரோடு நிற்கட்டும், யார் பாலா யார் பிடிக்குதுன்னு பார்ப்போம். நிற்கணும்ல? நீ தான் பயந்தாங்குள்ளியாச்ச. ஏன்னா காவல்துறையோட பாதுகாப்பு இருக்கிறது, ஒரு ஆதரவற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு தைரியம். யார் கேட்டு விட போகிறார்கள்? உலகத்திலேயே டொனால்டு ட்ரம்ப் அவரை அரெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டான் அமெரிக்காக்காரன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்பவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேப் விழுந்துட்டு அந்த இடத்துல. ஐபிஎஸ் என்னைக்கு படித்து பாஸ் பண்ணி வர்றானோ அவனுக்கு நிர்வாக நடுவர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. நிறைய நேர்வுகளில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு கஞ்சா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை வேறு ஏதாவது நிகழ்வுகளில் ஒரு வெஹிக்கிளை பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு எஸ்பி நோட்டீஸ் விடுவார், இந்த வெஹிக்கிள் சம்பந்தமாக விசாரணை நடத்த போகிறோம், இந்த வெஹிக்கிள் சம்பந்தமான விசாரணையில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வெஹிக்கிள் ஏலத்துக்கு விட அவர் ஒரு நடுவர் ஆயிடுவார் அந்த இடத்துல. அப்போ ஐபிஎஸ்ன்றதுக்குள்ளே ஒரு நடுவர், ஒரு ஜட்ஜ் அப்படின்ற ஒரு பொறுப்பான பதவியும் இருக்கிறது. அந்த பதவிகளை எல்லாம் நீ துச்சமாக மதித்து விட்டாய். நீ எப்படி இருந்திருக்கணும்? அந்த பதவிக்கு ஏற்றது போல் நீ நடந்திருக்கணும்ல, நடக்கலையே. இந்த காவல்துறையினர் சரி இதெல்லாம் இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான குற்றவாளிகளை நீங்கள் பிடிக்கிறீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சிறிய கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் வியப்பாக இருப்பீங்க. ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு புலியை பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு ஒரு போட்டி. எவ்வளவு சீக்கிரம் அந்த புலியை பிடிச்சிட்டு வராங்க அப்படின்றது தான் அந்த போட்டியோட முடிவு. அப்போ ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தெரியும் உங்களுக்கு, அதுதான் உலகத்திலேயே நம்பர் 1 போலீஸ். அந்த போலீஸ்காரங்க போகிறாங்க, அவங்க போய் ஒரு புலியை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துடுறான், ஒரு புலியை, பெரிய புலியை பிடிச்சிட்டு வந்துடுறான். உடனே ஜப்பான்காரன் பார்க்குறேன், எங்கள் போலீஸ் போய் அது சீக்கிரமாக புலியை பிடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி அவங்களையும் பாவனாசம் காட்டுக்குள்ள அனுப்பிடுறாங்க. இவங்க அங்கேயும் போய் பிடிச்சிட்டு வந்துடுறான். ஜப்பான்காரன் போலீஸ் 4 மணி நேரத்தில் பிடிச்சிட்டு வந்துடுறான். மொத்தமே 2 பரிசு தான் இருக்குது. ஸோ அமெரிக்காக்காரனுக்கு ஃபஸ்ட்டும் ஜப்பான்காரனுக்கு 2வது போலீஸும் கொடுத்துடலாம், ஸ்காட்லாந்து யார்டுக்கு முதல் பரிசும் ஜப்பானுக்கு 2வது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போகிறாங்க நம்ம காவல்துறை, நாங்கள் தமிழக காவல்துறையிலிருந்து வருகிறோம், பல்பீர் சிங் தலைமையிலான படை, இந்த படை 10 நிமிடத்தில் புலியை பிடித்து விடும். பெரிய வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க, பயங்கரமான ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்,
AK-47 PK-47 எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றேன். வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிடுறான். பவனாசம் காட்டுக்குள்ளே போனவன 2 நாளாக ஆளை காணலை. என்னடா புளியை பிடிக்க போனால் ஆளை காணல, அடர்ந்த காடாக இருக்க, நம்முடைய இராணுவமே உள்ளே போகுது, என்ன நடந்திருக்கு, அவனை எதுவும் யாரும் அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறாங்க. இந்த பல்வீர் சிங் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு கரடியை தலையில கட்டி தொங்க விட்டு நீ தான் புலின்னு ஒத்துக்க அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்ன பாருங்க, கரெக்டான அக்யூஸ்டை நீங்கள் பிடிக்கவே மாட்டீங்களா, பிடிச்சவனை ஒத்துக்கிட வைக்கிறது. இதைத்தான் காலம் காலமாக செய்து வருகிறீர்கள். திடீர்னு நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், அன்று கொலை செய்யப்பட்டவர் திடீரென வீட்டுக்கு வந்ததால் பரபரப்பு, அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு கேஸ் போட்டு ஒருத்தர் தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்துட்டான். 5 வருஷம் கழிச்சு அன்று கொலை செய்யப்பட்டவர் திடீரென வீட்டுக்கு வந்ததால் பரபரப்பு. அப்புறம் திடீர்னு போடுவாங்க, வேறு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களால் அந்த வழக்கை இங்கே முடிஞ்சிருக்கும். காவல்துறையுடைய லட்சணம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. அதுவும் ஆக களிசடை மிக்க காவல்துறையினர் தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. 1-2 நண்பர்கள் வந்து நேர்மையாக இருக்கிறார்கள், ஓரளவு மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் விரோத செயல்கள், கந்து வட்டிக்காரன் பூரா காவல்துறையில் தான் இருக்கா. கணக்கெடுத்து சொல்லவா எத்தனை கந்து வட்டிக்காரர்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள் என்று, எத்தனை பாலியல் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லவா? நைட்டு வீட்டில் படுக்கிறத விட அடுத்த வீட்டில் போய் படுக்கிறவன், லாட்ஜில் போய் படுக்கிறவன், பொம்பளையை கூட்டு போகிறவன் எத்தனை பேர் இருக்கான்னு கணக்கெடுத்து சொல்லவா? அசிங்கப்பட்டுருவீங்க, கேவலப்பட்டுருவீங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸருக்கு 1 பத்தாத 2 வேணுமா. அது பல்பீர் சிங்கிட்ட போனால் தான் சரியாகும். அவர் எதுவுமே இல்லாமல் அலைய போகிறார். இதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இந்த காவல்துறையோட அக்கிரமங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது என்றால், இன்னொருத்த அதாவது அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். நீதி கேட்டு போராட துவங்கி விட்டோம். ஏன் எங்கள் பல்ல உடைச்சிட்டான், எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு நீதி கொடுங்க. அப்படி போகும்போது எனக்கு அந்த காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம் வரும். ஷாலினியை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த சார்லி, விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பேசுவாங்க. அவங்க அண்ணங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருப்பாங்க. ஒருத்தர் அடிப்பார், இன்னொருத்தர் டாக்டர்னு போனால் அவர் ஆசிட் எடுத்து ஊற்றுவார், நானும் அவங்க அண்ணன் தான்ட்டு. அதே மாதிரி இருக்குது. இங்கே போனால் அங்கே கவர்மெண்ட்டு, அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்கள், என் ரத்தம் கொதிக்கிறது, என்னுடைய அதாவது எங்களுடைய ஆட்சியிலே சமூக நீதி தலை துவங்க வேண்டும் என்று நினைக்கிறோம், இந்த பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய அவல நிலை என்றால் நாங்கள் விடவே மாட்டோம், உடனடியாக போடு விசாரணை கமிஷனை என்று சொல்லி ஒரு விசாரணை கமிஷனில் ஒரு அதிகாரியை நியமிச்சார் பாருங்க. அன்னைக்கே செத்தான் சமூக நீதியை குழி தோண்டி புதைச்சிட்டான். யாரை போட்டிருக்கான்னு பார்த்தா சாராட்சியர் என்றால் அதனுடைய மறைமுக பொருள் என்ன நினைச்சிட்டான்னா, பல்பீர் சிங் என்றால் அடிப்பவர், சாராட்சியர் என்றால் அதை மறைப்பவர். வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிளான மீனிங் தான், ரொம்ப நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியதில்லை. பல்பீர் சிங் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் வாசிம் அவர்களும் சீக்கிரம் முடிக்க சொல்லி எங்களுக்கு அன்பு கட்டளைகளை விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சத்தியமாக அவர்களை பற்றி ஏதும் பேச மாட்டோம். பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் நடக்கின்ற எந்த ஊழல்களையும் பற்றி நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பிரச்சனை, ஸ்டாலின் அவர்கள் வந்து சாராட்சியர் விசாரணை கமிஷனை போட்டாச்சு. யார் அந்த சாராட்சியர்? வானத்திலிருந்து குதித்தவரா, ஹைகோர்ட் நீதிபதியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதி அரசரா? கிடையாது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களவாணியும் அந்த களவாணியும் ஒரே இதில் வந்து படிச்சிருக்கான், ஒரே சென்டரில். 2 பேரும் பக்கத்து ஸ்டேட்காரன், 2 பேரும் ஒரே டைமில் போஸ்டிங் வாங்கி வந்திருக்கான். சாராட்சியர் விசாரணைக்கு வந்த உடனே சொல்லிட்டாங்க, மீடியாக்கள் எல்லாம் பயங்கரமாக எழுதிட்டாங்க, அதோ சாராட்சியர் விசாரணைக்கு சென்று விட்டார், சிசிடிவியை கைப்பற்றி விட்டார். அதுக்கு பின்னாடி ஒன்று எழுத மறந்துட்டாங்க, கைப்பற்றி அதிலிருந்த தடயங்களை அழித்து விட்டார். என்னடா டேய், என்ன நாடகம் போட்டுட்டு இருக்கீங்க? சிசிடிவியை கைப்பற்றி விட்டார், சிசிடிவியை பார்வையிட்டு விட்டார். அங்கே போயிருக்காரு இவர், அம்பாசமுத்திரம் சப்டிவிஷனில் டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு. அங்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்வர் அங்கே தான் இருக்குது. அந்த சர்வரை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, ஏலே என்னடா நீங்கள் அதான் பண்ணுறது பண்ணிட்டீங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு, இது அழிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், மாட்டிக்கிட்டீங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்களும் இதை அழிச்சது மாதிரியே பண்ணாமல் அழிச்சிட்டாங்க. ஆக இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, கேவலமான செயல். இதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இது 10 திமுக காரனை பல்ல பிடிங்கி தான் நேரம் நிவாரண நிதி பறந்திருக்கும், இந்த நேரம் கைது நடவடிக்கை இருந்திருக்கும். ஐபிஎஸ் ஆபீசர் இல்லாமல் தமிழக கேடர் போலீசாராக இருந்தால் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பார்கள். சிறையில் எங்களுடைய தம்பி தங்கைகள் அவர்களை நொங்கை கலட்டி
இருப்பார்கள். ஒன்றுமே நடக்கலை. இப்போ ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உள்ள அரண் போல இருக்காரு. உடனே அவருக்கு ஆதரவாக ஒருத்தர் அறிக்கை விடுறாரு பாருங்க, ஆபாஸ்குமார். மீடியாக்கள் ட்ரையல் நடத்துவதே, மீடியா ரெண்டு பக்கமும் கூண்டு போட்டு சாட்சி ஏற்றி ட்ரையல் நடத்தி தண்டனை கொடுக்க போகிறாங்களா? மீடியான்னு ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த ஜனநாயக படுகொலை வந்து குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. அதுதான் நடந்திருக்கும். உடனே சார் ஆட்சியர் இப்படி விசாரணை பண்ணிட்டு அவர் தடயங்களை இது பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்தபடியாக மனித உரிமை கமிஷன். எங்கெல்லாம் மனித உரிமைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் ஒரு குரல் எங்கோ இருந்து வந்து கொண்டிருக்க, மனித உரிமை கமிஷன் தானாக முன் வந்து வழக்கை எடுத்துக்கொண்டது அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்த செய்தியும் இருக்குது, அது செத்து போன பணமாயிரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதெல்லாம் எதுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் மனித உரிமை கமிஷனும் போய் சாட்சியத்தை கொடுத்தாச்சு. 5 பேர் சாட்சியத்துக்கு மேலே மனித உரிமை கமிஷனை எடுக்கலை. அப்போ எந்த வகையான அழுத்தம் இருந்திருக்கும் என்பதை இந்த ஆட்சியாளர்களும் நம்முடைய பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒருத்தனை கூட்டு வர்றான். இதோ அமுதா ஐஏஎஸ் வந்து விட்டார். எப்படி பாருங்க, ஃபைனல் மேட்ச் வந்தாச்சு. இதோ அமுதா ஐஏஎஸ் வந்து விட்டார்கள். அவர் அதில் 10 பேர், இங்கே 10 பேர். கவர்மெண்ட் செய்வது தான் சரி, பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. பல்வீர் சிங்கை காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? அப்படியே 15 பேர் பல்ல உடைச்சிருக்காப்லையா, கிட்டத்தட்ட ஆளுக்கு 3 பல்லு 45 பல்லு போயிருக்கு. நாங்கள் வேணா ஒரு 4 பல்ல உடைச்சிக்கிடவான்னு சொல்லி நாங்கள் கேட்கவா? இது இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் வந்து அமுதா ஐஏஎஸ் விசாரணைக்கு போடுகிறார்கள். நான் எல்லா விசாரணை கமிஷனும் கேட்குறேன், கேட்டுக்கோங்க. சார் ஆட்சியருடைய விசாரணை எதற்காக? அவருடைய அறிக்கையிலிருந்து நீங்கள் செய்ய போவது என்ன? மனித உரிமை ஆணையத்தினுடைய அறிக்கையை வாங்கி நீங்கள் செய்ய போவது என்ன? அமுதா அவர்கள் அறிக்கையை வாங்கி நீங்கள் செய்ய போவது என்ன? இந்த 3 அறிக்கையுமே வந்து பல்பீர் சிங்குக்கு எதிராகவே கொடுத்துட்டோம். பல்பீர் சிங்கு வந்து கெட்டவர், பல்ல உடைச்சிட்டாரு, நடவடிக்கை எடுக்கணும்னு 3 அறிக்கையும் பரிந்துரை பண்ணிட்டோம். இதை வந்து இவங்க அமுல்படுத்தலை. கவர்மெண்ட் அரசாங்கம் இதை அமுல்படுத்தவில்லை என்றால் சார் ஆட்சியரால் அரசாங்கத்தின் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா? அமுதா ஐஏஎஸால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? மனித உரிமை ஆணையத்தால் நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த கேள்வியை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பாருங்கள். ஆக சரி, இதெல்லாம் ஏன் சார் ஆட்சியர் விசாரணைக்கு வரும்போதே சொல்கிறோம், இந்த 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமையான குடும்பத்தோடு போய் பாபநாசில் லூட்டி அடிச்சுட்டு வர்றான், இவனை போடாதீங்கன்னு சொல்கிறோம். அப்படி இருந்து 15 நாட்கள் விசாரிக்கப்பட்டு 16ஆவது நாள் மாற்றுறாங்க. 16ஆவது நாள் மாற்றிட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நாள் என்னைக்கு நாங்கள் கேட்டோம்? ஏண்டா காலையில் சாப்பாடு கேட்டால் நாடு ராத்திரி 12 மணிக்கு கொண்டு வந்து 4 இட்லியை கொடுத்தா எவன் திங்கிறது? உங்கள்கிட்ட கேட்டது என்ன? ஐயா காலையிலே எங்களுக்கு 9 மணிக்கு பசிக்குதுன்னா நைட்டு 12 மணிக்கு எங்களுக்கு சோறு கொடுத்தா? அப்போ கேட்டது டே 1ல் கேட்டோம், முதல் நாளில் கேட்டோம். இவர் நல்லவர் கிடையாது, இவர் விசாரித்தால் நீதி கிடைக்காது, அன்னைக்கே ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுங்க அல்லது வந்து ஒரு நீதிபதியை போடுங்கன்ட்டு 15 நாள் கழிச்சு போட்டான். எதுக்கு தெரியுமாண்ணே? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த விசாரணையெல்லாம் மக்களை திசை திருப்பி விட்டு ஒரு பக்கம் அந்த ஆவணங்களை அளிக்கும் பணி, அந்த ஸ்டேஷனில் எல்லா ஸ்டேஷன்லையும் ரத்தக்கரையாக இருந்திருக்கு. ரத்தக்கரையை கழுவி புதிய டைல்ஸுகள் போடும் பணி, ரத்தக்கரையெல்லாம் சுவற்றிலிருந்து அழிக்கும் பணி, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் குறிப்பிட்ட நாட்கள் இருக்கும், அதை அழிச்சது போக மிச்சம் இருந்ததுனா கூட ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். இதை அழிக்கும் பணி. இதற்காகத்தான் இந்த விசாரணை கமிஷன்கள் எல்லாம். இப்போ போட்டிருக்கான் பாரு ஒரு சூப்பர் போலீஸை, ஆஹா பா சொல்லவே முடியாது. அதாவது சிபிசிஐடி போலீஸார், இதோ உலகராணி தலைமையிலான சிபிசிஐடி போலீஸார் வந்து விட்டார்கள். அதாவது காவல்துறையில் வந்து ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் ரைட்டராக இருப்பாங்க, ஒரு சுமாராக லஞ்சம் வாங்குறவன் தான் எஸ்ஐ போஸ்டிங் கொடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்லலாம் நல்லா வசூல் பண்ணி இது பண்ண வேண்டிய ஆளாக இருந்தால் இன்ஸ்பெக்டர் ஏசி ஆயிடுவார். நல்ல அதாவது வந்து பயங்கரமாக களவாம்பாங்க, மாட்டிக்கிட மாட்டாங்க. அப்படின்னா சிபிசிஐடி போஸ்டிங் கொடுத்துருவாங்க. அப்படின்னா சிபிசிஐடி, அதுதான் இந்த சிபிசிஐடி செய்யக்கூடிய வேலை. ஒரு வழக்கை நீங்கள் சிபிசிஐடியில் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வழக்கை நிறுத்தி விடும். நான் அனுபவிச்சிருக்கேன். சிவந்திப்பட்டி வழக்கில் அவங்க பண்ணின வேலையெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். நீங்களாம் நம்பிட்டு இருக்கீங்க, ஆகா சிபிசிஐடி போலீஸ் வந்து விட்டார்கள். அவர் யார், எங்கேருந்து வந்தார்? இந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்த ஏட்டையாக தான் நான் சிபிசிஐடி போலீஸு. நம்ம அண்ணன் வாசி அண்ணன் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி இன்ஸ்பெக்டரு, முத்துகிருஷ்ணன் அண்ணன் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி யூனிட் 1ல் எஸ்ஐ. நமக்கு தெரியுமில்ல. அப்போ நீங்கள் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், நினச்சி பாருங்கள். நான் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து என்னுடைய மிகப்பெரிய நண்பர். அப்போ இது கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்க. நண்பர் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு காரிடாரில் நடந்து போயிட்டுருக்கோம்.
அப்போ மேஜிஸ்ட்ரேட் எக்ஸாம் போட்டிருக்காங்க. அந்த நண்பர் வந்து அதை எழுத போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னாடி ஒரு பெண்மணி போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய பின்னழகை பார்த்து ரசித்து இவர் கமெண்ட் பண்ணுறாரு. இவர் இன்றைக்கி வந்து ஒரு கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கார். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும், கொஞ்சம் ரியாலிட்டியாக யோசிச்சு பாருங்கள், ஒரிஜினலாக யோசிச்சு பாருங்கள். என்னடா அவர் கோர்ட்டுக்கு ஒரு நாள் நான் போனேன், எந்திரிச்சு ஓடிட்டார். அத்தாடி இவன் வர்றானே ஏதோ சொல்லிவிடுவானுன்ட்டு அவருக்கு அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. அப்போ வழக்கறிஞராக ஒருவர், நம்ம எம்ஆர் ராதாண்ணன் சொல்லுவார்ல, நேற்று பூரா போய் சொல்லிட்டு இருந்த வக்கீல் தான் இன்னைக்கு வந்து ஜட்ஜானா நீதி எங்கே கிடைக்கும் அப்படிப்பார். நானும் ஒரு வழக்கறிஞர் தான், இல்லைன்னு சொல்லலை. யதார்த்தம், உண்மை அதுதானே, யதார்த்தம் அதுதானே. இங்கேருந்து லஞ்சம் வாங்கி இங்கே சாராய வழக்கில் சிக்கி ஒயின் ஷாப்பில் மாமூல் வாங்கி ஹெல்மெட் போடாதவனை அடித்து பிடிச்சி 5-10 எல்லாம் வாங்கிட்டு சிபிசிஐடிக்கு போன உடனே அவர் நல்லவராக மாறிடுவாரா? கிடையவே கிடையாது. காவல்துறையினர் வந்து ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தேசிய ஒருமைப்பாடோடு இருக்கிறார்கள், லஞ்சம் வாங்குவதில் மட்டும். கரெக்டாக இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் பணமே கையில் தொடமாட்டேன் பாரு, அவருக்கு ஒரு பெட்டி கடை இருக்குவாங்க. அந்த பெட்டி கடை தான் அவருடைய கம்யூனிகேஷன். அவர் வந்தவொடனே சொல்லிடுவார், சுப்பையாவை பார்த்துரு அப்படின்னு பாரு. அந்த வெத்தலைப்பா கடையில் போய் அவங்க ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுக்கணும். இன்னொருவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, பணமெல்லாம் வேண்டாங்க அப்படின்பாரு. ஆனால் இவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தாருன்னா ஒரு 10 மூடை பாசுமதி அரிசி எடுப்பார். ஒரு இந்த பேரிகார்டு மட்டும் வச்சு, எல்லாமே லஞ்சம் தானடா, எல்லாம் லஞ்சம் தானே, எல்லாமே லஞ்சம் தானே, கேவலமாக இல்லையா? காவல்துறைக்கு வந்து அரசாங்கம் வந்து பணத்தை ஒதுக்குது. அந்த பணத்தையும் வாக்கி டாக்கி ஊழல்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கி டாக்கிலே ஊழல் பண்ணால் அப்புறம் வாக்கி டாக்கியில் எப்படி கேட்கும்? அமலோ ஒரு பாவத்தை கைது செய்யணும், அவள் ஒரு பாவத்தை கைது செய்யணும் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சணத்தில் தான் இருக்கும். ஏன்னா வாக்கி டாக்கியில் ஊழல் அது வேற மாதிரி கேட்குது. ஆக இப்படி கண்டினியூஸாக ஊழல் போயிட்டு இருக்கு. நம்ம மக்கள் அதுக்கு மேலே வழக்கு அப்படின்னா இவன் வந்து பயப்படுறான். இவனுக்கு வந்து வழக்கு வாங்குறதை விட இவன் கேட்குற காசை கொடுத்துட்டு போயிடும்டான்ட்டு. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் ஒரு 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 காட்டில் வந்து ஒரு யானை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, திடுதிடுன்னு ஓடுது. இல்லை, ஒரு மாடு ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு யானை அந்த மாட்டை நிப்பாட்டிட்டு, எதுக்கு இப்படி ஓடுற, மூச்சு தெறிக்க எதுக்கு ஓடுற? ஐயா தம்பி, காட்டில் உள்ள பன்னிகளெல்லாம் பிடிக்க சொல்லிட்டாங்கன்னு இருக்கு. பன்னியை தானே பிடிக்க சொன்னா, நீ எருவு மாடு தானே, நீ எதுக்கு ஓடுறேன்னுச்சு? நான் எருவு மாடுன்றது எனக்கு தெரியும், ஆனால் அவன் பிடிச்சிட்டு போய் என்னைய பண்ணின்றுவான். நான் எரும மாடுன்னு நிரூபித்து பன்னி இல்லைன்னு நிரூபித்து வெளியே வர்றதுக்கு ஒரு 20 இயர்ஸ் ஆயிரும். அதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேன், அதான் ஓடுறேன்னுச்சா. யாரையும் சேர்ந்து ஓடி இருக்கு. உங்ககிட்ட நாங்கள் வந்து வந்துட்டு மாட்டிக்கிறோம். உண்மையிலே வந்து அந்த பிரீத் அனலைசர் அன்னைக்கு மூக்குக்கு நேரம் வைக்க அவன் சொல்லியான், நான் குடிக்கவே மாட்டேன், என்ன எதுக்குடா போய் பிரீத் அனலைசரை வச்சு ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஃபைனை வந்து அவன் கட்டலைன்னு ஒரு அப்புறாணி மாட்டிக்கிட்டான். அவன் கட்டலைன்னு வைங்க, இவங்க ஒரு கேஸ் போடுவாங்க. அந்த 50 ரூபாயை கட்டியிருந்தானா வேலை முடிச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு 10,000 ரூபா செலவழிச்சு கோர்ட்டு கலைஞ்சி ஒரு 15 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிடுவேன். எப்படி தண்டனைக்கு, அதுவும் தண்டனை வந்து எப்படி கொடுப்பாங்க பாருங்க. ஹானரபுள் அக்யூட்டல் கொடுக்க மாட்டாரு, நீதிபதி எழுதுவார் சந்தேகத்தின் பலனை. அப்போ கூட சந்தேகத்தின் பலனின் அடிப்படையில் அவர் விடுதலை ஆவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் அபாயகரமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மை சுற்றிலும் காவல்துறையினர் இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் காவல்துறையினர் இருக்கிறார்கள். இங்கே நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம். பாகிஸ்தானை தாக்கணும், சீனாவை தாக்கணும், சுற்றி இருக்க இங்கே நம்ம வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. என்ன பாகிஸ்தானுக்கு போயிட்டானா? பாகிஸ்தான் இங்கே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காவல்துறையினர் வாழ முடியாத ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. உடனே சைலேந்திர பாபு எழுதிடுவார் டக்குன்னு. அவர் உடனே எப்பா 6 மணிக்கு மேலே பெண்களை கொண்டு வராதீங்க காவல் நிலையத்திற்கு. உடனே அவன் லாட்ஜுக்கு கூப்பிட்டு போயிடுறான் 6 மணி. அப்புறம் நம்ம அண்ணன் ஒன்று சொன்னார், நம்ம கொள்கை பரப்பு செயலாளர், பாத்ரூமில் கேமரா வைக்க வேண்டும், காவல் நிலையத்தில் கேமரா வச்சிட வேண்டியது. அப்புறம் அந்த கேமராவை பார்க்கக்கூடிய டிவியில் சைடில் ஏ அப்படின்னு போட்டுறணும். ஏன்னா அங்கே லேடிஸை கூப்பிட்டு போயிடுறேன். ஏழை என்னடா பண்ணுறீங்க? காவல் நிலையத்தில் நடக்காத அக்கிரமங்களே கிடையாது. இன்னைக்கு வந்து நீங்கள் குற்றவாளியை பிடிக்கணும் அப்படின்னா தேடி அலைய வேண்டியது கிடையாது, அங்கே தான் இருக்கான் குற்றவாளி. அதே போல் மிகப்பெரிய குற்றவாளிகளோடு தொடர்பு பார்த்தீங்கன்னா எல்லா காவல்துறைக்கும் இருக்குது. இன்னைக்கு பார்த்தா சொல்லிட்டேன், 100 ஃபோன் கால்களை வந்து கனகராஜ் டிஎஸ்பி வந்து எடப்பாடியார் அந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டோட பேசியிருக்காருன்ட்டு. கனகராஜ் மேலே என்ன கோபமோ இன்னும் நீங்கள் விசாரித்து பார்த்தா கனகராஜ் மட்டும் இல்லை, எல்லா காவல்துறைக்கும் குற்றவாளிகளோடு தொடர்பு இருக்கும். எல்லாரோடைய சிடிஆரையும் நீங்கள் ஓப்பனாக போட்டுருங்க பார்ப்போம். காவல்துறை எதுக்கு ஒரே ஃபோன் வச்சுக்கோங்க, உங்களுடைய சியூஜி மட்டும், அதுலேயே எல்லாருக்கும் கூப்பிடுங்க. வாட்ஸ்அப் காலே பண்ணாதீங்க. தைரியம் இருந்தால் நீங்கள் 1 இயர் வந்து யார்ட்டையும் பேசாமல் லஞ்சம் வாங்காமல் இருக்கீங்களான்னு பார்த்துரும். அவங்க காலை சிடிஆர் போட்டால் கண்டிப்பாக முடியாது.
பார்த்தீங்கன்னா 2-3 ஃபோனு, அதில் வேற பட்டன் ஃபோனு. இன்னும் சில பேர் பேசும்போதே கேட்டுருவான், வாட்ஸ்அப் காலில் வாங்க. என்னடா ரகசியம் பேச போறீங்க வாட்ஸ்அப் காலில்? வாட்ஸ்அப் காலில் வாங்கனாலே லஞ்சம் தான். வாட்ஸ்அப் காலில் வாங்கன்றிருவேன். ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை எதிர்கொண்டு இருக்கிறோம். சமூக நீதி என்று சொல்லிக்கொண்டு பொதுமக்களுக்கு சமூக நீதியை கிடைப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இங்கு இருக்க எல்லாருக்குமே மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். விசாரணை ஆணையம் என்று காலம் தாழ்த்தி ஏற்படுத்தி கொடுத்து ஆவணங்களை அழிக்க வைத்து விட்ட பிறகு இதை சிபிசிஐடிக்கு மாற்றி இருக்கிறார்கள். இந்த சிபிசிஐடி போலீசார் உடனே நேற்று போயிட்டாங்க. ஏன்னா ஆவணங்கள்லாம் அழிச்சாச்சுல, உடனே பாஞ்சிருவான் போயிட்டான். இப்போ போய் சார்ஜ் ஷீட்டு போடணும். இந்த சிபிசிஐடி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் இருக்கான். பல்வீர் சிங்கை மட்டும்தான் மாற்றிருக்காங்க. 14 பேர் அங்கே தான் இருக்கான். அங்கே இருந்துக்கிட்டு டெய்லி அச்சுறுத்திட்டே இருக்கான். அச்சுறுத்திட்டு இருக்கான். வாடகைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டு ஓனர்கிட்ட போய் அந்த பாதிக்கப்பட்டவன் வாடகைக்கு வச்சிருக்க அவனை காலி பண்ணிருன்றது. பாதிக்கப்பட்டவனை காலி பண்ண சொல்கிறேன். இன்னும் சில பேர்கிட்ட போய் 20,000 தர்றேன் 30,000 தர்றேன்னு பேசுகிறான். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையிலே என்ன நடந்திருக்க வேண்டும், வெளியே வந்த உடனே அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டு உடனடியாக அத்தனை எதிரிகளும் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், உள்ளே தள்ளப்பட்டிருக்க வேண்டும், நேர்மையான ஒரு விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட்டு விசாரணை நடந்திருக்க வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் நியாயம், இதுதான் சமூக நீதி. இது நடந்ததா? இது நடக்காது, எப்பயுமே நடக்காது. எல்லா ஆவணங்களும் அழிக்கப்பட்டாகிவிட்டது. விசாரணை ஆணையம் என்று நம்ம நெத்தியில நாமத்தை பூசிவிட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி வந்து விட்டார். இவர் சொல்லுவார், சார் ஒரு ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாங்கள் சேங்ஷனுக்கு எழுதி விட்டுருக்கோம் சார். சேங்ஷனுக்கு எழுதி விட்டுருக்காங்களாம். ஏன் அந்த சேங்ஷனை சாத்தான்குளம் வழக்கில் நீங்கள் கேட்கல, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன்னா தமிழ்நாட்டு போலீஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன், பாவமானவன். தமிழ்நாட்டு போலீஸ் ரொம்ப இழிச்சவாயன். அதனால நீங்கள் சேங்ஷன் உங்களுக்கு தேவை கிடையாது, உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருவீங்க. பொது ஊழியராக இருந்தால் அதுவும் டிஎஸ்பிக்கு கீழான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பொது ஊழியர், இன்ஸ்பெக்டருக்கு கீழான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பொது ஊழியராக இருந்தால் எஸ்பி டிஐஜியிடம் கண்டிப்பாக சாங்ஷன் வாங்க வேண்டும். அதற்கு மேற்பட்ட பதவியுடையவராக இருந்தால் செக்ரட்டரியேட்டில் வாங்கணும். நீ வாங்கினியா? நீ சாத்தான்குளம் வழக்கில் உடனே அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் உடனே பண்ணியா? அது எப்படி ஒரே நாளில் உள்ளதுன்னு? இந்த சிவந்திப்பட்டி வழக்கில் ஏன் 5 வருஷமா என்ன சார்ஜ் ஷீட்டே போட்டாச்சு. நீ சார்ஜ் ஷீட்டு போட்ட பின்னாடியும் கூட நீயே அவனை அரெஸ்ட் பண்ணலை. ஏனென்றால் செப்டம்பர் மாதத்திலே புதிய பேருந்து நிலையம் முன்னால் ஒரு கார் நிற்கிறது. விசாரணை பண்ணுவதாக சொல்லக்கூடிய ஒரு ஏமாளி, அதாவது மோசமான அதிகாரி ஒருவர் அதற்குள் இருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து பேரம் பேசுவதற்கு ஒருவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாது அந்த காருக்குள்ளே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. தேவைப்படும் போது அந்த வீடியோவை வெளியிடுவோம். எச்சரிக்கையாக பதிவு செய்து கொள்கிறோம். நீங்கள் மட்டும்தான் ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவீங்களா? நாங்கள் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணுவோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு மோசமான முள்ளமாரித்தனம் நடந்தது. பணம் பேசுகிறாங்க. இந்த வழக்கிலிருந்து அதிகாரிகள் மேலே செக்ஷனை குறைக்கணும், 30 பேர் சம்மந்தப்பட்டிருக்கான், ஆளெல்லாம் குறைக்கணும், ஒருத்தன் செத்து போயிட்டான், செத்து போனவன் அடித்த மாதிரி கொண்டு வரணும். என்னடா அப்போ நீங்கள் அடித்தா அது கல்பபிள் ஹோமிசைடு, மரணம் விளைவிக்கும் குற்றம். ஏதோ கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடிக்கவில்லை, நாங்கள் அவரை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அடித்தோம், எதிர்பாராத விதமாக இறந்து விட்டார். ஆனால் எவனாவது ஒருத்தன் பாவம் தண்ணியை போட்டு வண்டி ஓட்டியிருப்பான், அல்லது ஏதோ ஒரு வகையில் மரம் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கோடாரி கையிலேருந்து போயிருக்கும், அது பட்டு ஒருத்தன் செத்து போயிருப்பான். அவன்லாம் கொலைகாரன், அவனுக்கெல்லாம் 302 டைரெக்டாக சார்ஜ் பண்ணுவான். அப்போ பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், அதிகாரிகளுக்கு ஒரு சட்டம், 2 சட்டம். ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு எந்த சட்டமும் பாதிக்காது. எப்படி கொண்டு வந்துட்டா அது சரியாக இருக்கும். ஏன் அதை வெளிப்படையாக செஞ்சிட வேண்டியதானே? ஆபாஸ் குமார் லெட்டர் எழுதுகிறார், உடனே மீடியா ட்ரையல் நடத்தாதீங்க, அதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு நீதிபதியையும் உள்ளே தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பதவி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பதவி. அந்த பதவியில் இருந்து கொண்டு அந்த பதவிக்கு இழுக்காக காவல்துறையினர் சங்கம் வைக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஐபிஎஸ் அதிகாரிகள் மட்டும் சங்கம் வைத்துக்கொண்டு ஒரு தவறு இழைத்தவர்களுக்கு ஆதரவாக நாளைய தினம் டிஜிபி பட்டியலில் இருக்கக்கூடிய, பெயர் பட்டியலில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி அறிக்கை வெளியிட்டால், ஒருவேளை நீங்கள் டிஜிபி ஆகிவிட்டால் என்ன நடக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அவரெல்லாம் டிஜிபி ஆகிட்டார்னா நம்மளாம் பொக்க வயடத்தான் தெரியணும். அவர் ஆதரவு கொடுக்கிறார், பல்லெல்லாம் உடங்க நான் பார்த்துக்கிறேன், லெட்டர் கொடுத்துட்றேன்ட்டு. அப்புறம் இந்த பல்வீர் சிங் மீது உடனடியாக தண்டனை கொடுக்கப்படாவிட்டால் ஒரு 6 மாதத்தில் எஸ்பி ஆயிடுவார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50 ஸ்டேஷன் இருக்கும். எல்லா இன்ஸ்பெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவார், எல்லா வழக்கிலையும் பல்ல பிடுங்கு அப்படின்ட்டு. ஒரு ஸ்டேஷனுக்கு வருஷத்துக்கு 300 கேஸ் பதிவாகுது. குறைஞ்சது 1000 அக்யூஸ்ட் வந்துடும். ஒரு கேஸுக்கு 3 அக்யூஸ்ட் வச்சலாம்.
1000 பேரை பல்ல பிடுங்கணும்னா 50 பேருக்கு 50,000 பேரை பல்ல பிடிக்கிறவான். பல்பீர் சிங் தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி முடிச்சு போகும்போது 15 லட்சம் பேருக்கு பல்ல பிடுங்கியிருப்பான். தமிழகத்தினுடைய ஒரு பகுதி முக்காவாசி தமிழர்கள் பல் இல்லாமல் தான் அலைவார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான செயல் நடந்திருக்கிறது. இந்த செயலுக்கு இன்னமும் இந்த அரசாங்கம் அவரை கைது செய்யாமல் இழுத்தடிப்பது இந்த பொதுமக்களை ஏமாற்றுகின்ற செயல். இதையெல்லாம் துணிச்சலோடு தட்டி கேட்கின்ற ஒரே அமைப்பு இருக்கிறது என்றால் அது எங்களை போல புலிக்கொடியுடன் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன், அருமைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களின் தம்பிகளுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். மற்றவர்கள்லாம் அதாவது எங்களை ஒருத்தன் கேட்கறதுக்கு ஈரக்குள்ள என்ன இரும்புலையாடா செஞ்சிருக்கு அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் ஒரு ஆள் சீமானால தான் மட்டும் கேட்க முடியும். மற்ற யாராலே அதை கேட்க முடியாது. அவரை ஏற்கனவே சொன்னார், ஒரு யானை, ஒரு மதம் கொண்ட யானை, ஒரு பயங்கரமான யானை, அந்த யானை தாக்க வரும்போது ஒரு புலி எதிர்த்துனா அந்த யானை ஓடிடும் அப்படின்னாரு. அத்தகைய யானைகள் இந்த அதிமுகவினரும் திமுகவினரும் பணத்திலும் சரி எண்ணிக்கையிலும் சரி மிகப்பெரிய யானைகள். ஆனால் நாங்கள் புலிகள் என்பதை அந்த இடத்திலே அவர் சொன்னார். அதற்கு அருமையான ஒரு திருக்கலையும் கூட சொன்னார். பரியது கூறுங்கொட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குறில் என்று சொன்னார். யானை பயந்து ஓடிடும் புலியை கண்டு, அதான் உண்மை. அது அந்த புலியை மட்டுமல்ல, இந்த புலிகளையும் கண்டு எந்த யானையாக இருந்தாலும் சரி அதை சிதைத்து சின்னாபின்னமாக்கி விடுவோம் அடக்குமுறை யானைகளை. அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம். அதாவது நம்மளாம் இந்த இடத்துல இன்னைக்கு கூடி இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த அரசாங்கமானது இனிமேலாவது இந்த இளைஞர்களுக்கு உடனடியாக ஒரு நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும், உடனடியாக உரிய சிகிச்சையை வழங்கியிருக்க வேண்டும், உடனடியாக நீதி கிடைத்திருக்க வேண்டும். பல்லு போனது போயிட்டுங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை ஒரு ஆறுதல். எது வேணாலும் காம்பன்சேஷன் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு ஆறுதல், ஒரு நீதி கிடைத்து விட்டது என்று. ஆனால் பல்பீர் சிங்கை சஸ்பெண்ட் பண்ணது மட்டும்தான் நீதி. அப்போ ஒரு அதிகாரி எத்தனை பேர் பல்லனாலும் பிடுங்கலாம், சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிடுவீங்க, அப்படித்தானா? புரியவில்லை எங்களுக்கு. உங்களுடைய சகோதரர் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய உயர் அதிகாரியுடைய மகன், அவருடைய தம்பி, அவருடைய இரத்த உறவுகளை பற்களை பிடுங்கினால், பாட்டில்களை விட்டால், அவர்கள் கை கால்களை அடித்து உடைத்தால், உங்களுக்கு அந்த சமயத்தில் கூட உங்களுக்கு அந்த வலி தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, அப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுவோ இன்னொன்று சொன்னீங்க, இந்த சாதி, இதை சாதி பிரச்சனையாக திசை திருப்ப முடிவு பண்ணீங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு பதிவை வைத்துக் கொள்கிறேன். அடிபட்டவர்களுக்காக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற நான் என்னை ஆதிக்க சாதி என்று சொல்லுகிறீர்கள். அடிபட்டவர்களுக்காக, பாதிக்கப்பட்டவர்களுக்காக வழக்கை நடத்தி கொண்டிருக்கிற என்னையும் என் சகோதரர்களையும் ஆதிக்க சாதி என்று சாதிய சாயத்தை பூசுகிறீர்கள். அடிபட்டவர்கள் என்ன சாதி என்று உங்களுக்கு தெரியுமா? 6 பேர் பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், 6 பேர் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், ஒருவர் ஆசாரி சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்தவர், ஒரே ஒருவர் என் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கே அம்பேத்கர் ஐயா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு, சமூக நீதிக்காக போராடுகிறவர்களை சாதிய பட்டி அந்த சாதிக்குள் அடைக்க எவன் துடிக்கின்றானோ அப்போதே அந்த நாடு நாசமாக போய்விட்டது என்று தெளிவாக சொல்லிவிட்டு போய், சமூக நீதிக்காக போராடினா சாதிக்குள்ள அடைப்பீங்களா? புரியவில்லை எங்களுக்கு. இன்னும் என்னென்ன இதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோன்னு தெரியல, தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். இறுதியாக இந்த பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்காக இன்று இந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டின் பொறி போல, தீப்பொறி போல, அந்த திரியில் எழுப்பப்பட்ட பொறி போல இங்கே குவிந்திருக்கக்கூடிய தம்பிமார்கள் தமிழகமெங்கிலும் பரவி எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் படபடவென வெடித்து எங்களுக்கான போரை தூங்குவதற்கு நாங்கள் ஒரு கணமாகாது. இந்த தம்பிகளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால், இந்த தம்பிகளுக்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால், இந்த தம்பிகளுக்கெல்லாம் உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்றால், நாம் தமிழருடன் சேர்ந்து நேதாஜி சுபாஷ் அணிந்து ஆங்காங்கே அதிரடி வேட்டுக்களாய் வெடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலிருந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.